ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய சுக்கிரனால் உல்லாச வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது மேசராசி அன்பர்களுக்கு? இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் ஏற்கனவே 3/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் இந்த சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்து விட்டார். இப்படி அஸ்தமனம் அடைந்த சுக்கிரன் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் உதயமாகின்றார். இந்த சுக்கிரன் உதயம் என்பது இந்த யோகங்கள், தடைபட்டு போயிருந்த யோகங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு காலமாகும். சரி, சுக்கிரனால் என்ன யோகம் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா? சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் அவர் தருகின்ற யோகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். சுக்கிரனை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் காமத்துக்கு அதிபதி சுக்கிரன், அதே போல் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி. அந்த சுக்கிரனுடைய சிறப்பு இருந்தால்தான் ஒரு ஜாதகத்திலே அமைந்திருந்துச்சுன்னு சொன்னால் ஆடம்பர வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வாழ்க்கை அமையும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இருந்து அந்த யோகத்தை அனுபவிக்கிறார்னு சொன்னால் கூட அவருக்கு சுக்கிரன் அந்த யோகம் வேலை செய்யலைன்னு தான் சொல்லணும். சுக்கிரன் என்று யோகத்தை கொடுக்கக்கூடியது ஆடம்பர வாழ்க்கை என்றால் மட்டும் பத்தாது, குடும்பத்தோடு கூடிய சுக வாழ்க்கையை குறிப்பது தான் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் மனைவி மக்களோடு, அதான் குடும்பம். அந்த மனைவி மக்களோடு கூடிய வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான, லௌகீகமான, லக்ஸரியான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால்தான் சுக்கிரன் அங்கே சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு சுக்கிரன் மிக அருமையாக இருக்கின்றார், அல்லது சுக்கிரன் அந்த குடும்பத்தினுடைய தலைவிக்கு அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறாரு, உச்சம் பெற்று போயிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அங்கே அந்த குடும்பத்தில் நிலவும். இப்படித்தான், அதாவது குடும்பத்தின் தலைவிக்கோ தலைவனுக்கோ அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிரனுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அந்த லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அரங்கேறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுகத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அதுதான் சுக்கிரனுடைய வேலை. சுக்கிரன் என்பவன் அந்த காமத்துக்கு அதிபதி அப்படின்னு சொன்னேன். இந்த காமம் இல்லை அப்படின்னு சொன்னால் உலக இயக்கங்களே கிடையாது. அது சிற்றின்பம்னு நாம் சொல்கிறோம். அந்த சிற்றின்பத்தில் தான் ஒரு பேரின்பத்தையும் அடைய முடியும். சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை அடையலாம், இறைவனை அடையலாம் என்று அறிஞர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு திட்டத்தோடு செய்து அனுபவித்தால், அதாவது ஒரு தகுந்த வழிமுறைகளோடு அனுபவித்தால் அந்த இறைவனையே அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்க அந்த சில அறிஞர்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனுடைய லௌகீக வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. அதற்கும் அந்த ஒரு கொடுப்பினை கொள்வினை என்பது வேணும். அப்படிப்பட்ட கொடுப்பினை கொள்வினை என்பது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாக அவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த 7ஆம் வீடு என்பதுதான் மனைவி, நண்பர்கள், கூட்டாளி அப்படின்னு சொல்றது. 7ஆம் வீட்டுக்குரியவன் சுக்கிரனாகவே அமைந்திருக்கின்ற காரணத்தினால மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே மனைவி தவிர்த்து பிற ஒரு சின்ன வீடு என்பது இயற்கையாகவே அமைந்துவிடும். அது மேச லக்னம் அப்படிங்கிற லக்கணத்தில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கையாகவே, அதாவது சாதாரண நிலையில் தன் இனத்தை விட்டு, தன் சமுதாயத்தை விட்டு பிற சமுதாயத்தின் மீது அதிகமான அக்கறை, பாசம், நட்பு, தொடர்பு வலுவாக இருக்கும். அந்த இன்னொரு சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு உண்டான ஒரு செல்வாக்கு அங்கே அதிகரித்து காணப்படும். அதே போல் தன் இனத்துக்கு தனக்கு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இனம் இவங்களுக்கு ஓடோடி செயல்படுத்தும். அந்த உதவி செய்வார்கள், பாசத்தோடு வருவாங்க. அதே சமயத்தில் மேசராசியை பொறுத்த மட்டில் தன் இனத்தை வெறுக்கக்கூடியவர்கள் தான் மேசராசி. ஏன்னா மேசராசிக்கு சொந்தக்காரனாகிய செவ்வாய் தான் 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரன். ஆகையினாலே தன்னுடைய பங்காளிகள் இவங்களெல்லாம் விட்டுட்டு மற்ற ஒரு இனத்தில் ஒரு பங்காளிகள் அமைஞ்சிருக்கிறது போல் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் மேசத்தினுடைய தன்மை. இப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் பதி ஆகிய சுக்கிரன்
ஏழாம் பதி ஆகிய சுக்கிரன், ரெண்டாம் பதி ஆகிய சுக்கிரன். ரெண்டாம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய அந்த சுக்கிரன் தான் இப்போ ஒரு அஸ்தமன நிலையிலிருந்து விடுபட்டு உதயமாகி இருக்கிறார். உதய சுக்கிரன் அப்படின்னு சொன்னேன். உதய சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உதய சுக்கிரன் அப்படின்னு சொன்னேன். உதய சுக்கிரன் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் ஓய்வில் இருந்தார். இந்த சூரியன் நமக்கு என்ன சாயங்காலம் அந்தி மறைஞ்சிருச்சு, அந்தி கற்கள் சூரியன் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்கு இரவு பொழுது தொடங்கி விட்டால் சூரியன் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். அது சூரியன் ஓய்வு எடுக்க போயிட்டாரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் ஓய்வு எடுக்கிறதுல எப்பயுமே இல்லை, அவர் வாட்டுக்கு இயங்கிட்டு தான் இருக்கார். நம்முடைய பூமியானது நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சு, அந்த பக்கம் போய் சுற்றி ஒரு சுற்றி வரும்போது சூரியன் வந்து கீழ்ப்பகுதி உள்ளவங்களுக்கு மேல் பகுதியாக வந்துருச்சு, மேல் பகுதியில் உள்ளவங்களுக்கு கீழ்ப்பகுதியாக வந்துருச்சுன்னு நம்ம அது விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. நாம் சொல்லக்கூடியது என்ன, சூரியன் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சுக்கிரன் அஸ்தமனமாகி விட்டார் என்பதைத்தான் சுக்கிரன் வந்து ஓய்வெடுத்து விட்டார். நம்ம ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு முதலாளி போய் பார்க்க போகிறோம், ஒரு மந்திரியை போய் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறார், மந்திரி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரியா, அவர் ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தான் இந்த சுக்கிரன். நாம் என்ன செய்கிறோம், இரவு பொழுது வந்து தூங்கிறதும், அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போய் சேர்றதுக்கு வந்து 10 மணி ஆயிடுது. அதே போல் சுக்கிரன் என்பவரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்து முடித்த பின் அந்த மற்ற எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு தன்னுடைய அலுவல்களை கவனிக்க தொடங்கி விடுகிறார். அப்போ அந்த அஸ்தமனம் என்பதை நம்ம ஓய்வுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஓய்வெடுத்த சுக்கிரன் வந்து அதாவது விழித்து கொண்ட சுக்கிரன் மேசத்துக்கு என்ன செய்வார் அப்படின்னா, 7க்கும் 2க்கும் உடைய காரகத்துவத்தை பற்றி, சுக்கிரனுடைய காரகத்துவம் அந்த மாதிரி. அதே போல் ஆடை அணிகலன்கள் எல்லா சௌக்கியங்கள், ஆடு மாடு கன்றுக்குட்டிகள் இவையெல்லாம் ஒரு ஜம்முன்னு அந்த அத்தனை இதுகளும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் அந்த அளவுக்கு போடுன்னு போடுறாருன்னு அர்த்தம். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் தனியாக பால் பண்ணை இருக்கும், கோழி பண்ணை இருக்கும், ஆட்டு பண்ணை இருக்கும், விவசாய தோட்டங்கள் இருக்கும், தென்னந்தோப்பு இருக்கும், மாந்தோப்பு இருக்கும். அதே போல் குடும்பத்தில் வந்து இத்தனைக்கும் வேலைக்காரங்க இல்லாமல் இருக்க முடியுமா, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, வண்டி வாகனங்கள் வசதிகள் எல்லாம் இருக்கும். வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடம்பரமான பங்களாவாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு இதுக்கு எத்தனைக்கும் சொந்தத்துக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியது ஒரு குடும்பத் தலைவன். இந்த குடும்பத் தலைவனோ அல்லையில் தலைவியோ, இந்த தலைவிக்கு அந்த சுக்கிரன் அப்படி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும். அப்படி எல்லோருக்கும் அமைந்து விடுவது கிடையாது. அந்த மாதிரியான யோகம் என்பது ஒரு சிலருக்கு தான் அமையும். சுக்கிரன் உச்சம் பெற்றால் மட்டும் பத்தாது, ஆதிபத்திய விசேஷம் அங்கே இருக்க வேண்டும். அதுக்காக தனுசு லக்கணம் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா கடன் எக்கச்சக்கமாக பெருகிடும் அவருக்கு. லக்கணத்தை வந்து கணக்கு பண்ணணும். மீன லக்கணம் சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னா கெட்ட வேலை சம்பாத்தியம் பண்ணிக்கிறது. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான ஆளியா அப்படின்னு சொல்லி பேர் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். சுக்கிரன் எல்லா லக்கணத்துக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று விடக்கூடாது. இப்போ தனுசு லக்கணத்துக்கு உச்சம் பெற்று அவர் சூன்யமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்தால் இந்த லக்ஸரியான வாழ்க்கை அங்கே அமைந்து விடும். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் அப்படி அமைஞ்சு இந்த மாதிரியும் பார்க்க வேண்டும். ஆகையினால இப்போ மேசராசியை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் 7ஆம் வீடு முதல்ல 2ஆம் இடம் வச்சு பார்த்துக்கணும். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. தனம் இது வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்தது. மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேயர்கள் வந்து நீங்கள் வாட்டுக்கு போடுறீங்க அப்படி யோகம் இப்படி யோகம்னு சொல்லி இங்கே ஒன்றும் காணும், மனுஷன் பிழைக்கிறதுக்கே வழியை காணும், உயிர் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு போடுறாங்க கமெண்டில். அதாவது அவங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். தசாபுத்தி என்ன எப்படி இருக்குது, 3, 6, 8, 12 குடையவர்கள் தசை நடந்து கொண்டிருக்கிறதா. அப்போ தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கோச்சாரம் வந்து ஓரளவு அவங்கள சரி பண்ணுமே தவிர கோச்சாரம் வந்து முழுமையாக அதை சரி பண்ணிடாது. ஆகையினால் தசாபுத்தி என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். குறிப்பாக தசை அந்த லக்கணத்திற்கு, உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு ஜென்ம லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 குடையவர்களுடைய ஆதிபத்தியம் வாங்கிய தசை நடக்காமல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி நடந்து கொண்டு இருக்குமேயானால் ஜாதகத்தை நீங்கள் அருகில் உள்ள ஜோசியத்தை யார்ட்டையும் போய் பார்த்துக்கிடணும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும், அப்போ இப்போ உள்ள கோச்சார நேரம் நல்லா இருக்குது, இந்த தசை இப்படி இருக்குன்னா அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அதன் வழி நடந்தேன்னு சொன்னால் முழு யோகம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பாதி யோகமாவது கிடைக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கிடணும். ஒரே ஒட்டுமொத்தத்தில் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முழுசாக அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஆக இதே போல் இப்போ மேசராசி பேசுகிறேன், மேசராசிக்கு யோகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்காங்க. சுக்கிரன் அவங்க பிறவி ஜாதகத்திலே சுக்கிரன் மூடமாகவும் இருந்து விடக்கூடாது.
பிறவி ஜாதகத்தில் மூலமாக இருந்துச்சுன்னா அது அதனுடைய பலன் வந்து பேசாது. அதே போல் தசாபுத்தி 3, 6, 8, 12 கூடியவர்கள் தசை நடந்து கொண்டு இருக்குமேயானால் அந்த யோகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும், அல்லங்கில் அமுக்கி வைக்கப்படும். பேசும். அது ஒரு கட்டத்தில் நல்ல தசை வரும்பொழுது அந்த யோகத்தை எல்லாத்தையும் சேர்த்து மாற்று பேசும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகையினால் கோச்சாரம் மட்டும் முடிவல்ல, தசாபுத்தியும் சேர்த்து பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டேன்னா தான் வாழ்க்கை வந்து பிரகாசம் பெற முடியும். தனம், இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த முடக்கம் வந்து விலகிவிடும். ஏன்னா மூடம் விலகிவிட்டது, உதயமாகிவிட்ட காரணத்தினாலே தேங்கி போயிருந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்கி போயிருந்த வரவுகள் திரும்ப வந்து சேரக்கூடிய கட்டம். அடுத்தபடியாக குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் மந்தமான போக்கு இருந்துச்சு. ஏன்னா வரவுகள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மந்தம் இருக்கும். அந்த மந்தமான போக்கு விலகி குடும்பம் கலகலப்பாக விளங்கக்கூடிய கட்டமாக தொடங்கிவிட்டது. அதே போல் வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் வரவுகள் தெளிவாக இருந்துச்சுன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். இந்த கொடுத்த வாக்கு என்பது பணம் மட்டுமல்ல, மற்ற சம்பவங்கள்லையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். தனம், குடும்பம், வாக்கு சீராகும், சிறப்படை. 2க்கு உரியவன் 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால சில சமயங்களில் இடமிட்டு இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு ஸ்தலத்துக்கு போய் உங்களுடைய வரவுகளை பெறக்கூடியதாக அமைந்துவிடும். அடுத்து அதே போல் 7ஆம் இடம் என்பது வந்து நண்பர்கள் கூட்டம். பெரும்பாலும் மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தன் இனத்தை விட பிற ஜாதி பிற மதத்தை சேர்ந்தவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் அவங்க தான் உண்மையான நண்பர்களாகவும் இருப்பாங்க. சில விரோதிகள் நண்பன்ற போர்வையில் வந்து விரோதமாகவும் இருப்பாங்க, துரோகிகளாகவும் இருப்பாங்க. அது தன் சொந்த இனத்தில் அப்படி இருப்பாங்க. இதர வர்க்கத்தில் இதர ஜாதி மதங்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா ஓடோடி வந்து உதவக்கூடியதாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கும் இப்போ சில நேரங்களில் கஷ்டம் வந்திருக்கும், ரொம்ப சிரமம் வந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனைகள் வந்து நின்றும். அந்த பிரச்சனைகள் இந்த அதாவது சுக்கிரன் உதயமானதுக்கு பின் 12/7/2024 பின் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும். நண்பர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அதே போல் நண்பர்களுடைய குடும்பங்கள் அந்த இதில் வந்து சுபகாரியங்களும் நடக்கக்கூடியதாக அமையும். ஏனென்றால் உங்கள் நண்பர்கள், உங்களை சார்ந்த கிரகம் உதயமாகும் பொழுது நண்பர்களுடைய குடும்பமும் சீராகவும் சிறப்பாகவும் மங்களகரமாகவும் விளங்கும். அடுத்தபடியாக மனைவி என்ற கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே மேசத்துக்கு சொல்லியிருக்கிறேன், 7ஆம் வீட்டுக்காரனே சுக்கிரனாகவும் கலஸ்திரக்காரகனாகவும் வருகின்ற காரணத்தினாலே இருதார யோகம் என்பது இயற்கையாகவே மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைந்துவிடும். அது தன் இனம், மற்றொன்று பிற இனம், இப்படித்தான் அமையும். இந்த பிற இனத்தில் உள்ள அந்த மனைவிக்கு வந்து இப்பொழுது அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கிறீங்க. அது கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்யுங்க. ஆனால் கொடுக்கத்தான் செய்வீங்க, விதி யாரை விட்டது, அதனால் கொடுக்கத்தான் செய்வீங்க. அங்கேயும் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வந்துவிடும். அந்த யோகம் இப்பொழுது தொடங்கி விட்டது. குடும்பத்தில் இதனால் கலகலப்பு, கொஞ்சம் போர்க்களம் வந்து தான் அது முடியும். அதாவது கலகம் வந்தால்தான் நீதி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவே அடித்து பேசிடுவீங்க. இப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் வச்சுருக்கிறேன் அப்படின்றீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் சளைத்தவர்களைனா போர் வீரனாச்சே நீங்கள். மேசராசி என்பது செவ்வாய்க்கு சொந்தமான வீடு. போர் வீரன், போன ஜென்மத்தில் போர்ப்படை தளபதியாக பிறந்த உங்களுக்கு வந்து இதெல்லாம் உண்மையை போட்டு டம்னு உடைக்கிறதுல வந்து பயப்பட மாட்டே உடைச்சிருவீங்க. அப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த யோகம் வந்து நெருங்கி வருகின்றது. ஆக அப்படி ஒரு வாழ்க்கையும் இந்த காலகட்டத்திலே அமைந்துவிடும். அடுத்தபடியாக கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் அப்படிங்கிற சில சிரமங்கள் இருந்து வந்துச்சு. அந்த சிரமங்கள் இப்பொழுது விலகி நல்ல பண வருமானம், அதே போல் தொழில் மேன்மை, வியாபார விரிவாக்கம் இவைகள்லாம் நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடியதாக அமையும். 1க்கு 10ஆக லாபம் பொங்கி வரும், பெருகி வரும். இது இந்த மாதிரியாக தனம், குடும்பம், வாக்கு, நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளை பற்றி நாம் பேசணும். இனி அந்த உதய காலத்தின் பொழுது கிரக கூட்டங்கள் 9 கிரகங்களும் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்க, என்னென்ன இடங்களில் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, உதய காலத்தின் பொழுது உங்கள் ராசியில் ஒருத்தர் இல்லை. உங்களுக்கு 2ஆம் வீடு
ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரன், உதயமான சுக்கிரன், 6ஆம் இடத்துல சந்திரன் கேது, 11ஆம் இடத்துல வக்கரம் அடைந்த ஆட்சி மூல திரிகோண சனி, 12ஆம் இடத்துல ராகு. இந்த மாதிரி அந்த காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த காட்சியினால் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால், ராசி நாயகன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார், வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னேசன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் பணப்பெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணப்பெருக்கம், நல்ல குடும்ப அமைப்பு, திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் தேடி வந்துடும். நினைத்ததற்கு மாறாக, எதிர்பார்த்ததற்கு மாறாக ரொம்ப நல்ல வரனாக அமையப்பெற்று வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நடந்தேறும். அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம், குடும்பம், அதே போல் வாக்கு, கொடுக்கல் வாங்கல், வாக்கு சுத்தம், அதே போல் வருமான பெருக்கம், இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் குடும்பம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். விருந்தினர்கள் வருகை, கேளிக்கை, உல்லாசம், சல்லாபங்கள், இப்படியாக குடும்ப அமைப்புகள் வந்து மிக கம்பீரமாக காணப்படும். 2ஆம் இடத்துல வந்து அந்த லக்னேசன் அமைந்து 8 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த பந்தங்களால் சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைந்துவிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 2-7 அதிபதி, அதாவது ஏற்கனவே பார்த்துட்டோம். 3-6க்கு உடைய புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாயின் நலம் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படுவதாக இருக்கின்றது. ஆகையினால கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயின் நலம் தப்பித்து கொள்ளும். அப்படி யோகமாக இருக்குது. சுகம் என்பது வந்து உள்ளும் வெளியும் உங்களுக்கு சுகம் இருக்கக்கூடியதாக அமைந்துவிடும். 6குடையவன் 4ல் சுக்கிரனோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால கடன் சுமைகள் வந்து இப்போ குறைய ஆரம்பிக்கும். கடன்கள் கட்டுப்பட்டு இருக்கும். உங்களுக்கு ஏற்படுகின்ற ஆரோக்கிய குறைகள் வந்து சரியாகிவிடும். 3குடையவன் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இரட்டிப்பு வாழ்க்கையாக அமையக்கூடும். 4க்கு அதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கின்றார். அவர் 6ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால அந்த கடந்த கால வாழ்க்கையிலிருந்து புதிய மாறுபட்ட வாழ்க்கையை நீங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. சுகம் பெருகக்கூடியதாக அமையும். வீடு, வாசல், தோட்டம், துறவுகள் இவைகள் இல்லாமல் இருந்து இயங்குகின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு மனை வந்து கிடைக்கும். ஏனென்றால் இதில் இன்னொரு வித்தியாசம், ஒரு யோகம் என்னன்னு சொன்னால், குருவும் மங்களனும் சேர்ந்து காணப்படுகின்றார்கள். அதாவது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அது வந்து மங்களம் பொங்கக்கூடியதாக இருக்கும்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த குரு என்பவன் வந்து கிருஷ்ணன், அந்த மங்களன் என்று சொல்லக்கூடியது வந்து அர்ஜுனன். அந்த 2 பேரும் சேர்ந்து செவ்வாயும் குருவும் 2ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த சந்திரன் கேது இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற சந்திரன் கேதுவை குரு பார்த்து கொண்டிருப்பார். ஆகையினால இடம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது. இந்த 12/7/2024 பிறகு நிலபுலன்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். இதிலும் குறிப்பாக நீங்கள் பிறந்த ஊருக்கு அருகில் அந்த இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேடி வருகின்றது. இதெல்லாம் கிடைக்காத ஒரு யோகம். அதான் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குருமங்கள யோகம் என்பது வந்து பூர்வீக ஊர்லேயே உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு போக்கு, ஒரு மரியாதை, இவைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் 3ஆம் இடத்துல மறைந்து அங்கே வலிமையோடு காணப்படுகின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்படி சிறப்பாக அமைகின்ற காரணத்தினால்தான் பூர்வ புண்ணிய ஊரில், அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் வாங்கி போட்டு, அந்த இடம் வாங்கி போட்டாச்சுலே ஒரு பெரிய மனுஷனாயிருந்தீங்கல்ல, அந்த ஒரு வயசு கம்மியாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு தேடி வருகின்றது. சில பேருக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் கூட அவளுக்கும் இந்த மாதிரி நிலங்களை வாங்கி போடக்கூடிய யோகம், இல்லைங்கில் கட்டடமாகவே வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு, இல்லைங்க தோட்டம் துறவுகளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது. அடுத்தபடியாக அதாவது 9க்கும் 12க்கும் அதிபதியாகிய குரு பகவான், 9க்கும் 12க்கும் அதிபதியாகிய குரு பகவான் தான் செவ்வாயோடு கூடியிருக்கின்றான். எல்லா 12 ராசிகளிலேயே இந்த சுக்கிரன் உதயமான யோகம் வந்து உல்லாச சல்லாபங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மேச ராசிக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது.
இந்த மேசத்திலே பிறந்த உங்களுக்கு சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல அந்த யோகம் மிகவும் மிரட்டி கொண்டு வருகிறது உங்களை. கெட்டது மிரட்டவில்லை, யோகம் மிரட்டி கொண்டு வருகின்றது. அந்த அளவுக்கு தடாலடியான யோகம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த ஒரு அமைப்பு 60 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு யோகம் மேசத்துக்கு அமையவில்லை. அந்த அதி அற்புதமான ஒரு யோக அமைப்பு வந்து சேர்ந்திருக்கின்றது. வண்டி வாகனங்கள் இவைகளும் புதிதாக கிடைக்கும். அதே போல் வீடு மாடி மனைகள் கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு, தோட்டம் துறவுகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு வந்து மலைப்பாங்கான இடங்கள், அந்த காப்பி தோட்டம் தேயிலை தோட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் வந்து மலைப்பாங்கான இடங்கள்லையும் அந்த உங்களுடைய வியாபார ஸ்தலம் அமைகின்ற இடம். வியாபார ஸ்தலம்னா அந்த மாதிரி தேயிலை தோட்டத்தை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் யோகம் வந்து சேருகின்றது. ஏனென்றால் 10-11 அதிபதியாய் சனி 11ஆம் இடத்துல வக்கரம் அடைந்து ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். சொத்து அப்படி வச்சுக்கோங்க. தேயிலை தோட்டமும் அதெல்லாம் பெரிய எஸ்டிமேட் ஆகும். ஒரு வீடு, இந்த கொடைக்கானலில் ஒரு வீடு, ஊட்டியில் ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதே போல். இல்லை குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு வீடு, இந்த மாதிரியான ஒரு யோக அதிர்ஷ்டம் வந்து மேசத்திலே பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக 12/7/2024 பின் அமையப் போகின்றது. நல்லபடியாக யோகம் இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.